மகளே நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிஸ்டர் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க யாருன்னா எலன் ஜேக்கப். இவங்க முதல் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, மகனே ஜான் ஜபராஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ரீமா ஷெர்லினுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இதில் வந்து அவங்களுடைய அனுபவத்தை சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஆரம்பித்து இந்நாள் வரைக்கும் நடக்கிற விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதை நம்ம என்னன்னு கேட்போம், வாங்க பார்க்கலாம். மகளே, உங்களை நான் பார்க்கணும், உங்ககிட்ட நிறைய பேசணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு. ஆனால் நான் உங்களெல்லாம் பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆகவே நான் இந்த பதிவை உங்களுக்கு போடுறேம்மா. அது மாத்திரம் இல்லை, உங்களை மாதிரியே சூழலில் இருக்கிற பல பெண்களுக்கும் இந்த பதிவு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் இதை போடுறேன். நான் உங்களை குறித்து யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு இந்த 2 வசனத்தை ஞாபகப்படுத்தினாரு. அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அது எரேமியா 30ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 17ஆம் வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடியதாயும் இருக்கிறது. அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த சூழல்ல கட்டாயம் நீங்க ரொம்ப காயப்பட்டிருப்பீங்க. இந்த சூழல்ல நம்ம எப்படி எதிர்கொள்வது? இது மாதிரி நம்ம காயப்படும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்? நிறைய நேரத்துல இந்த நேரம் நம்ம ரொம்ப அழுகையோடவும் துக்கத்தோடவும் அப்படிதான் நம்ம செலவு பண்ணிக்கிட்டு இருப்போம். எல்லார் வீட்டிலுமே பிரச்சனை இருக்கு. ஒவ்வொருத்தர் வீட்டுல ஒரு மாதிரி பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நிறைய பெண்கள் துன்புறுத்தல்களை பல விதங்களில சந்திச்சுட்டு தான் இருக்கிறாங்க. நிறைய விஷயம் உங்ககிட்ட பேசணும்னு தோணுது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் காட் வந்து எனக்கு உணர்த்துறதுனால நான் அதை மட்டும் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நானும் ஒரு ஊழியக்காரரோட மனைவிதான். நாங்க 30 வருஷமா ஊழியத்துல இருக்கிறோம். என் வாழ்க்கையிலயும் நான் வந்து நிறைய காயப்பட்டிருக்கேன். அப்பெல்லாம் எனக்கு அந்த ரொம்ப காயப்படும் போதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், ஆண்டவர்கிட்ட போவேன். ஆண்டவர்கிட்ட போயிட்டு நிறைய அழுவேன். நான் வந்து எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான். எனக்கு என்ன பிரச்சனைனா உடனே யார்கிட்டயும் ஓடி போய் சொல்றது அப்படி எல்லாமும் கிடையாது. எனக்கு சூழல்கள் இல்லை. எங்க அப்பா அம்மா என் கூடவே தான் இருந்தாங்க. ஆனா எங்க அப்பா அம்மா கிட்ட நான் அதெல்லாம் சொல்றதுக்கும் விரும்பினது இல்லை. நான் தனியா தான் நான் பல நேரங்கள்ல அழுந்திருக்கேன் ஆண்டவர் சமூகத்துல. ஆனா அந்த பிரச்சனை வரும்போதோ நான் காயப்படும் போதோ ஆண்டவர்கிட்ட ஓடி போய் எங்க ஹஸ்பண்ட் இப்படி பண்ணிட்டாங்க, என்னை இப்படி சொல்லிட்டாங்க, இல்ல ஏதோ பிரச்சனை அப்படின்னு நான் போகும்போதெல்லாம் நான் என்ன எதிர்பார்த்து போவேன்னா, ஆண்டவர் உடனே என் மகளே அழாத, கவலைப்படாத அப்படிலாம் சொல்லி என்னை தேற்றுவாரு அப்படின்னு நினைச்சு போவேன். ஆண்டவர்கிட்ட போகும்போதெல்லாம், ஆண்டவரே நான் பேசுறதெல்லாம் எதுவுமே வந்து மாம்சத்துல பேசுறது கூட இல்ல எதிர்பார்ப்பதோ அல்லது பேசுவதோ கேட்பதோ மாம்சத்துக்கு ஏதுவானது கூட இல்லையே. நான் எதிர்பார்க்கறது எல்லாம் ஆவிக்குரிய ரீதியா, எல்லாம் வேதத்தின் அடிப்படையில ஒரு தேவ மனுஷர்கள் எப்படி இருக்கணும், இல்ல ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும், ஒரு கணவன்னா எப்படி இருக்கணும், இல்ல இது மாதிரி பல விஷயங்கள் வந்து வேதத்தின் அடிப்படையில தான் நான் வந்து எதிர்பார்க்கிறேன். அதுதான் நான் வந்து கேட்கிறேன். சோ அது இல்லைன்னும் போது நான் காயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட போய் நான் அழும் போதெல்லாம் ஆண்டவர் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு சொல்லுவாரு. அவர் சொல்லுவாரு, குற்றப்படுத்தாத, நீ நியாயம் தீர்க்காத, நீ கிரிட்டிசைஸ் பண்ணாத அப்படின்ற எனக்கு நிறைய முறை, ஒரு முறை 2 முறை நான் சொல்ல முடியாதுமா, பல முறை காட் எனக்கு பேசுற விஷயம் நான் தான் சரி பண்ணணும், நான் தான் ஏதோ சரியாகணும்னு எனக்கு சொல்லுவார். அப்ப எனக்கு இன்னும் அது ஆக்சுவலி கஷ்டமா இருக்கும். எனக்கு அழகிய வரும், ஆண்டவரே நானே நொந்து நூலாய் வந்திருக்கேன், திருப்பி நானே மாறணும், நீங்க எனக்கே சொல்ற மாதிரி இருக்கேன் ஆண்டவரேன்ற மாதிரி கூட தோணும் எனக்கு. ஆனா காடோட பார்வை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. காட் எப்பயுமே எனக்கு சொல்லுவார், he is more interested in me, in my life, in my personal life. இல்ல என்ன உருவாக்குதுல அவர் ரொம்ப அக்கறையா இருந்தாரு நான் நினைக்கிறேன். அப்ப நீ வந்து குற்றப்படுத்தக்கூடாது, குறை சொல்லக்கூடாது, நியாயம் தீர்க்க கூடாது, முறுமுறுக்க கூடாது, மன்னிக்கணும்னு மட்டும் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. என்னோட பிரச்சனை எப்பயுமே என்னன்னா, நான் வந்து என்னை யாருன்னா காயப்படுத்திட்டா உடனே அவங்க கிட்ட கத்தி சண்டை போட்டு அப்படிலாம் நான் ரொம்ப பண்ண மாட்டேன். ஆனா என் மனசுக்குள்ளவே நான் நிறைய காரியங்களை உள்ள வச்சுட்டு இருப்பேன். நிறைய கசப்பும் வெறுப்பும் வலியும் இதெல்லாம் உள்ளவே சுமந்துக்கிட்டே ஒரு ஊழியக்காரியாகவே நான் இருந்தேன். பாருங்க, ஆண்டவர் என்ன மன்னிக்க சொல்லி கொடுத்தாரு. மன்னிக்கிறதுனா என்னது? நானும் எங்க ஹஸ்பண்ட்ல என்ன ஒண்ணு பண்ணிட்டாங்கன்னா, என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்க கிட்ட பேசவே மாட்டேன், முகத்துக்கு வச்சுப்பேன், அழுதுகிட்டே இருப்பேன், ரொம்ப அது மாதிரி ரியாக்ஷன்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்ப நான் நினைச்சேன், நான் ஒன்னும் எதிர்த்தெல்லாம் சண்டை போடலையே, ஆனா நான் ரொம்ப நல்லவ அப்படின்னு கூட நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, மன்னிப்புனா என்னன்னு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. மன்னித்தல் என்றால் என்னன்னா, ரிலீசிங் சம்ஒன் ஃப்ரம் பனிஷ்மெண்ட். ஒருவரை தண்டனையிலிருந்து தப்புவிப்பதுதான் மன்னிப்பு.
இப்ப நான் பண்ற இந்த ரியாக்ஷனும், இந்த கசப்போ, இந்த வெறுப்போ, இந்த கோபமோ, இந்த வைராக்கியமோ, இந்த பழி வாங்குற எண்ணமோ, இந்த வலியோ, இது எல்லாமே என்னை காயப்படுத்தின நபரை நான் பழி வாங்குவதற்காக இல்லைன்னா அவரை தண்டிப்பதற்காக செய்யப்படுகிற காரியங்கள். ஆகவே அந்த ரிலீசிங் சம்மன் ஃப்ரம் பனிஷ்மெண்ட்ன்றதை எனக்கு புரிய வச்சாரு. அதுல இன்னும் எனக்கு புரிய வச்சது ஆண்டவர் இயேசு சிலுவையில மரிக்கும் போது சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சொன்னாரு. நம்மளை காயப்படுத்துறவங்களோ நம்மளை துக்கப்படுத்துறவங்களோ அவங்க கூட தெரியாம செய்யறாங்க. அவங்க தாங்க செய்யறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அது எப்படி முடியும்? அது எப்படி தெரியாம இப்படி எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு கூட நம்ம கேள்வி கேட்கலாம். இது கூட தெரியாதா இப்படி கூட நம்ம கேட்கலாம். ஆனா உண்மையிலே சொல்ல போனா தெரியல. நிறைய பேருக்கு திருமணம்னா என்னன்னு தெரியல, ஒரு பெண்ணை எப்படி நடத்துவது என்று தெரியல, ஒரு ஆணோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பெண்ணோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு தெரியல, இல்ல அவருடைய உணர்வுகள் அவருடைய பிரச்சனைகள் என்னன்னு தெரியல. இது நிறைய விஷயம் அவங்களுக்கே தெரியல. அதுதான் உண்மை. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் வளர்ந்துட்டா எல்லாருக்கும் எல்லாம் தெரியும், பெரிய ஊழியக்காரா இருந்தா எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. அதுவே ஒரு தவறான விஷயம். அது திருமணத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நாங்க நிறைய ஊழியர்களோட ஊழியர் செய்யறோம். அவங்களுடைய மைண்ட் செட் திருமணத்தை குறித்த மைண்ட் செட் இருக்குல்ல, அது ரொம்ப ஒரு கல்ச்சரல் மைண்ட் செட்டா தான் இருக்கு. நல்ல ஊழியர்கள், நல்லா ஜெபிக்கிறவர்கள், நல்ல ஆண்டவருக்காக ஓடுகிறவர்கள், கொடுக்கிறவர்கள், ஈவன் கஷ்டப்படுறவங்க எல்லாமே இருந்தாலும் திருமணம்னு வரும்போது அவங்களுடைய மைண்ட் செட் டுவர்ட்ஸ் மேரேஜ் ஒரு கலாச்சார மைண்ட் செட், ஒரு உலக மைண்ட் செட் தான் இருக்கு அவங்களுக்கு. அந்த சிந்தனை தான் இருக்கு அவங்களுக்கு. அதே மாதிரி ஒரு பெண்ணை பார்க்கிற பார்வை, ஒரு பெண்ணை நடத்துகிற விதம், ஒரு பெண்ணை குறித்த புரிதல் அப்படின்னு பார்த்தாலும் நிறைய ஊழியர்களுக்கு அது இன்னும் புரியல. ஊழியர்கள் சொல்ற நான் அதை எம்பசிஸ் பண்ணல, பட் பொது ஆண்களுக்கு, எல்லா ஆண்களுக்குமே சரியா. அப்போ நம்ம நிறைய விஷயம் நிறைய பேருக்கு தெரியலன்றதான் ஒரு உண்மை. சோ ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, நாம அவங்கள மன்னிக்கணும், ஏன்னா அவங்களுக்கு தெரியல. நம்ம அந்த பார்வையில பார்க்கும்பொழுது நம்ம அவங்கள மன்னிக்கிறது நமக்கு எளிதா இருக்கும். எனக்குலாம் ரொம்ப வருஷங்கள் என்ன மன்னிக்காத தன்மையில எனக்கு ரொம்ப பிரச்சனை இருந்துச்சு. அப்ப ஆண்டவர் இதை எனக்கு புரிய வைக்கும் போதுதான் நான் உண்மையிலே நான் நிறைய மன்னிக்கல அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். நிறைய சகிச்சுக்கிட்டு இருந்திருக்கேன், ஆனா மன்னிக்காம வாழ்ந்திருக்கேன். அதனால அந்த சகிச்சுக்கிட்டே இருந்ததுனால வலியோடவே தான் வாழ்ந்திருக்கேன். ஆனா என்னைக்கு நான் இப்படி புரிதலோட மன்னிக்க ஆரம்பிச்சனோ, நியாயம் தீர்க்கிறத ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சனோ, குற்றப்படுத்துறத ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சனோ, இல்ல குறை சொல்றத ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சனோ, அன்னையில இருந்து என் வாழ்க்கையில எனக்கு விடுதலை வர்றத என்னால பார்க்க முடிஞ்சிச்சு. எனக்குள்ள ஒரு விடுதலை, நல்ல ஃப்ரீ ஆயிட்டேன். அது வரைக்கும் எனக்குள்ள எப்பயுமே ஒரு பாரம், ஒரு கசப்பு, ஒரு வெறுப்பு ஏதோ அழுத்திக்கிட்டே இருக்கும், ஒரு வலி இருக்கும் இல்ல. அந்த வலிய ஆண்டவர் நீக்கிட்டாரு, எனக்கு ஆரோக்கியம் வர பண்ணிட்டாரு. இப்ப என் மனசுல இப்போ எல்லாமே எல்லாம் சரியாயிடுச்சா அப்படின்னா எல்லாம் 100% சரியாகல. ஆனா ஒரு விஷயம் நான் பாக்குறேன், நான் மாற 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 என் கணவனுடைய என்னை நேசிக்கிற விதம், என்னை ஏற்றுக்கொள்ளுகிற விதம், இதெல்லாம் நிறைய மாறுறத நான் பாக்குறேன். அதனால ஒரு அம்மா இப்படி ஜெபம் பண்ணாங்களாம், எப்பயுமே ஆண்டவரே என் ஹஸ்பண்ட மாத்துங்க, என் ஹஸ்பண்ட மாத்துங்க அப்படின்னு ஜெபம் பண்ணாங்களாம். ஆண்டவர் ஒரு நாள் அவங்க கிட்ட சொன்னாராம், மகளே உன் ஜபத்தை மாத்து அப்படின்னு சொன்னாராம். என்ன ஆண்டவரே நான் ஜபத்தை மாத்தணும் அப்படின்னு கேட்கும் போது, ஆண்டவரே என்னை மாற்றும், என்னை மாற்றும் சொல்லுன்னு சொன்னாராம். சோ அதேதான் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது. நான் மாற வேண்டிய விஷயங்கள் நிறைய இருந்துச்சு. அடுத்தது இன்னொன்னு, நான் என் வாழ்க்கையில இந்த வழியெல்லாம் நிறைய கடந்து போயிருக்கேன். அது ஒரு விஷயம், எங்க அம்மாவை விட்டுட்டு நான் சின்ன வயசா இருக்கும் போதே வேற ஒரு திருமணமே பண்ணிக்கிட்டாரு. அந்த வழிகள்லாம் நான் கடந்து வந்திருக்கேன். ஒரு மகளா அப்பா அம்மா பிரிஞ்சுட்டா நடுவுல எவ்வளவு கஷ்டம் இருக்கும், எவ்வளவு பாடு இருக்கும் எனக்கு தெரியும். நான் எங்க அப்பா அம்மா 2 பேருக்கு நடுவுல பம்பாட் பண்ணப்பட்டேன். இங்க கொஞ்ச நாள் இருப்பேன், அங்க கொஞ்ச நாள் இருப்பேன். நிறைய நாள் நான் என் பெரியம்மா வீட்டுல தான் வளர்ந்திருக்கேன். எங்க அம்மா ஒரு நர்ஸ், அவங்க நிறைய டிரான்ஸ்பர் ஆயிரும். அதனால அவங்க பல இடங்களுக்கு போக வேண்டியது இருக்கும். அதனால என்ன எங்க பெரியம்மா வீட்டுல தான் என்ன விட்டாங்க. நிறைய எங்க பெரியம்மா வீட்டுல தான் நான் வளர்ந்தேன். அவங்க வீட்டுல வளர்ந்தது எனக்கு ஒரு விதத்துல ஆசீர்வாதம். கர்த்தர் எல்லாத்தையும் நன்மையா எனக்கு பண்ணாரு. தேவனை குறிச்ச பயத்தெல்லாம் நாங்க தான் கத்துக்கிட்டேன். குடும்பம்னா என்னன்னு கத்துக்கிட்டேன். ஆனா அதோட வலிகள்லாம் ரொம்ப பெருசா மாறல. அந்த காயங்கள்லாம், அந்த எதிர்பார்ப்புகள்லாம். ஒரு பிள்ளையா அப்பா அம்மா பிரிஞ்சுட்டாங்கன்னா அந்த பிள்ளை படுற கஷ்டம் இருக்குல்ல, அந்த பிள்ளை படுற கஷ்டம் அது என் திருமணத்துல கூட அது வெளியே வந்தது. நான் பெருசாய் வளர்ந்து திருமணம் பண்ணாலும் அதனுடைய காயத்தின் விளைவுகளை சந்திச்சேன் நான். ஆனா நான் உங்களுக்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்மா, உங்க பிள்ளைக்காக உங்க ஹஸ்பண்ட மன்னிச்சிருங்க. உங்க சூழல் எல்லாம் எனக்கு தெரியாது,
நீங்க நல்லா ட்ரை பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் பண்றேம்மா. நீங்க 2 பேரும் சேரணும். உங்க பிள்ளை அதனால பாதிக்கப்படக்கூடாது. தேவ ராஜ்யம் கட்டப்படணும், குடும்பம் கட்டப்படணும். ஆதியில ஏவாளையும் ஆதாமியும் பிரிச்ச அதே பிசாசு, அதே பொய், அதே வஞ்சகம் சொல்லி குடும்பத்தை பிரிச்சான். இன்னைக்கு அதை செய்யறான். அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. கர்த்தர் நமக்கு பலம் கொடுத்திருக்காரு, நமக்கு தைரியம் கொடுத்திருக்காரு, நமக்கு விசுவாசம் கொடுத்திருக்காரு, அவர் வசனத்தை கொடுத்திருக்காரு. நாம எழும்பணும், நாம போராடணும். நம்முடைய சொத்து அது, நம்முடைய சுதந்திரம் அது. உங்க ஹஸ்பண்ட் உங்க சுதந்திரம், உங்களுக்கு சொந்தமானவர். நீங்க விட்டு கொடுக்க கூடாது. அதுக்கு அந்த வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு விரோதமா நீங்க போராடணும். நீங்க எழும்பணும். உங்க குடும்பம் கட்டப்படணும். கர்த்தர் நீங்க இப்படி செய்யும் பொழுது, நீங்க மன்னிக்கும் பொழுது உங்க காயங்களை எல்லாம் அவர் ஆற்றிடுவார். மகளே, நீங்க தேவனுக்கு பிரியமானவள். தேவன் உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கை அநேகருக்கு பிரயோஜனமா மாறும். அநேக குடும்பங்களுக்கு பிரயோஜனமா மாறணும். God bless you, மா. ஏலன் ஜேக்கப் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை சொல்றாங்க. இது எல்லாருக்கும் தேவையான ஒன்றுதான். பெண்களாக பிறந்த, அதாவது மனிதனாக பிறந்த ஒவ்வொருக்கும் இந்த விஷயங்கள் நம்ம காது கொடுத்து கேட்கணும், இதை கையாளணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு மனுஷன் வந்து பர்ஃபெக்டா எல்லாத்தையும் நம்ம தேர்ந்திட முடியாது. ஒரு இந்த சமுதாயத்துக்கு ஏற்ற ஒரு ஆளா நம்ம வாழணும். யாரையும் வந்து பகைச்சிக்காத, யாருடைய வாழ்க்கையை நஷ்டப்படுத்தாத நம்முடைய வாழ்க்கையை வாழணும். ஏன்னா அதுதான் இங்கே நடக்க வேண்டிய வேலை. அந்த மனப்பக்குவம் வர்றதுக்கு ரொம்ப நம்ம வந்து யோசிக்கணும், செயல்படணும். சும்மா வந்து இந்த நம்முடைய மனம் பக்குவப்படாது. நம்முடைய பல அனுபவங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்ச்சிகள் தான் நம்மளை பக்குவப்படுத்தும். அதுபோல் இந்த சிஸ்டர் வந்து ஏலன் ஜேக்கப் அவருடைய வாழ்க்கையை சொல்கிறாங்க. தன்னுடைய கணவரும் இப்படி தான் இருந்தார். கணவரால் பல கஷ்டங்களை இவங்க பட்டாங்க. அதனால் வந்து நானே கர்த்தருடைய ஜெபம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதே மாதிரி ஒரு இடத்துல சொல்கிறாங்க, ஒரு லேடி வந்து, ஒரு சிஸ்டர் வந்து ஜெபம் பண்ணுறாங்க. எப்படின்னு தன்னுடைய கணவரை மாற்றுங்க, என்னுடைய கணவர் இப்படி இருக்கிறாரு, அப்படி இருக்கிறாரு, எனக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க மாட்டுறாரு அப்படின்னு ஒரு சிஸ்டர் ஜெபம் பண்ணுறதாகவும் கர்த்தர் என்ன சொன்னார், சிஸ்டர் உங்கள் ஜெபத்தை மாற்றுமா, மகளே உன்னுடைய ஜெபத்தை மாற்று, நீ மாறு முதல்ல அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சொல்கிறாங்க. இந்த மாதிரி சகோதரிகள் வந்து இன்றைக்கு கணவன் மேலே பழிய போட்டுக்கின்னு, கணவன் மேலே இல்லாத பொல்லாத விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு இவங்க என்ன யோகிய மாதிரி வெளி உலகத்துக்கு காட்டிக்கிறாங்க. ஏன்னா மாற வேண்டியது யாருடான்னா பெண்கள் அதிகமாக மாறணும். எதுக்கெடுத்தாலும் எதிர்த்து பேசிக்கின்னு, வாக்குவாதம் பண்ணிக்கின்னு, புரியாத வச்சு பிரச்சனை பண்ணிக்கின்னு, தேவையில்லாத பெருசுப்படுத்திக்கின்னு இப்படியெல்லாம் இருக்கிறதுனால இன்றைக்கி குடும்பங்கள் வீணாக போகுது. தன்னுடைய குழந்தைய எதிர்காலத்தை நினைக்கணும். ஏன்னா எந்த பிரச்சனையும் எங்கிட்ட வீடுன்னு சொல்லிட்டு நினைக்காத இந்த ரீமா ஷெர்லின் இப்போ அது கண்ணுடைய பேச்சைக்காக மற்றவருடைய பேச்சை கேட்டு இன்னைக்கு அவருடைய குடும்பம் இன்னைக்கு கைவிடப்பட்டு போச்சு. கணவனால் கைவிடப்பட்டவரா இன்னைக்கு ரீமா ஷெர்லின் இருக்கிறார். இது வந்து நம்ம இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. இது மாறினாலும் மாறலாம். இப்போ போன ஜான் ஜபராஜ், தன்னுடைய குடும்பத்தை விட்டு போன ஜான் ஜபராஜ் ஒரு நாள் வந்து மனைவியாக கூட சேரலாம். அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து பிரியாத பார்த்துக்கணும். முதல்ல இந்த காரியங்களாக பெருசாகாத பார்த்துக்கணும். ஏன்னா சொல்லார் பேச்சை கேட்டுக்கணும், அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவனை போட்டு வறுத்துக்கணும், வீட்டில் நிம்மதி இல்லாமல் சிந்திக்க விடாத, வேலை செய்ய விடாத இருந்தால் கணவன்கள் வந்து, காசுக்கிற கணவனுங்க வந்து இருக்க மாட்டாங்க. காசு இல்லாதவ, முடியாதவ, அவங்க தான் மனைவியோட உதவி நாடி சைலண்டாக இருப்பாங்க. காசுக்கிறவங்களாம் வந்து இவங்கள இது மாதிரி டார்ச்சர் அதிகமாக தாங்க மாட்டாங்க. இந்த டார்ச்சரை வந்து உருவாக்காத பார்த்துக்கணும் பெண்கள். ஏன்னா அது வந்து நம்ம வாய் இருக்குது, ஏதாவது பேசிடலாம், நம்மக்கிட்ட பணம் இருக்குது, எதையாவது செய்திடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த பெண்கள் வந்து குடும்பத்தை நினைக்கணும், பிள்ளைகளை எதிர்காலத்தை நினைக்கணும். ஏன்னா கருத்து கொடுத்த இந்த வாழ்க்கையை நினைக்கணும் முதல். ஏன்னா கர்த்தர் எதுக்காக நம்ம ஒன்று சேர்த்தாரு, அந்த வேலை நடக்குதா இங்கே? கோயிலுக்கு போகிறது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா கோயிலுக்கு போகிறது இங்கே கணக்கில் வரவு கிடையாது. ஏன்னா கோயிலால் செலவு தான். அதனால் இப்போ கர்த்தர் வந்து இதை கட்டிட சபைகளை விரும்புறது கிடையாது. ஏன்னா இந்த கையினால் கட்டப்படாத மனிதனாகிய சரீரமாகிய இந்த உடம்பை தான் கர்த்தர் விரும்புகிறார்.
அவருக்கு அடுத்த இந்த சரீரத்தை நாம் சரியாக பார்த்துக்கணும், குடும்பத்தை சரியாக கவனிச்சுக்கணும். அதுதான் இங்கே நடக்க வேண்டிய வேலை. ஏன்னா அதை விட்டுட்டு நான் பாட்டு பாட போகிற ஜெபம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டா இங்கே ஆகிற வேலை ஆகாது. வேற ஒன்றும் இல்லை. என்ன ஆக வேண்டிய வேலை என்ன? நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய எதிர்காலம், பிள்ளைகளை கல்வியில் கொண்டு போகணும். அடுத்த தலைமுறைக்கு நம்ம ஏதாவது சொத்து சேர்த்து வைக்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம சுகபோகமாக இருந்துட்டு பிள்ளைகளை கவனிக்காத, நாளைக்கு அதுங்க படிக்காத எதிர்காலத்துக்கு அது கஷ்டப்படுறதை நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு இந்த உலகம் வந்து அறிவு மையமாக வச்சு ஓடினது, கல்வி மையமாக வச்சு ஓடினது. அது மையமாக வச்சு நம்மள ஓடணும். வேற ஒரு வேலை இங்கே புதுசாக நடக்க போகிறது கிடையாது. செய்கிற வேலையை நம்ம சரியாக செய்யணும் இங்கே. அதனால ரீமா ஷெரின் வந்து தன்னுடைய பிள்ளைகளை பார்க்கணும். பிள்ளைகளுக்கு படிப்பு இருக்குது. நாளைக்கு பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு போனோன்னா அப்பா எங்கன்னு கேட்பாங்க. எப்படி பிள்ளை வந்து ஸ்கூலுக்கு போனோன்னா அப்பா இருக்கிறானா, அப்பா கூப்பிட்டு வாடா பேரண்ட்ஸ் மீட்டிங்னா 2 பேரும் போகணும். முடியுமா? இதெல்லாம் நினைக்கணும்ல. கடவுள் முக்கியம், சபை முக்கியம், அந்த எட்வின் ரூசோ முக்கியம், அவன் சொல்கிறது முக்கியம், அவன் சொல்கிறது தான் உண்மை அப்படின்னு நம்புறதுனால இன்னைக்கு ரீமா ஷெர்லினோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. நம்முடைய சிந்தனைகளும் செயல்களும் சரியாக இருக்கும். எப்படி நம்முடைய நம்முடைய சிந்தனை செயலும் நம்முடைய எதிர்காலத்தை பாதிக்கக்கூடாது. அதுதான் இங்கே நடக்க வேண்டிய வேலை. எதுவும் பேசிட முடியாது, எதையும் சிந்திச்சிட முடியாது, எதையும் செயல்படுத்திட முடியாது. இந்த உலகத்தில் நம்ம எதிர்காலத்துக்கு ஏற்றதாக தான் இங்கே செயல்படுறோம். ஏன்னா இது நமக்கு பிரச்சனை வருமா வராதா யோசிக்கணும். இந்த பிரச்சனை நம்மளை எங்கிட்டு போய் விடும், நம்முடைய குடும்பத்தை பிரிக்குமா சேர்க்குமா அப்படின்றத நம்ம இங்கே யோசிச்சு தான் ஒரு வேலையை செய்யணும். யாருமே இந்த சகோதரி எலன் ஜேக்கப் சொல்கிறாங்க, நான் கூட இன்னும் முழுமையாக எதுவும் மாறி இல்லை அப்படின்றாங்க. ஒரு மனுஷனை முழுமையாக மாறுறதுக்கு இதுதான் என்னது, நம்முடைய சமுதாய செயல்பாடோடு ஒன்றி வாழணும். சமுதாயத்தை புரிஞ்சுக்கின்னு வாழணும். அதுதான் இங்கே பைபிளில் சத்தியமாக எழுதி வச்சுது. சமுதாய வாழ்க்கை எப்படி சரியாக வாழுது அதுதான் இந்த வேதத்தில் இந்த சத்தியமாக எழுதி வச்சுது. எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.